மீடியா ரிங் நேயர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கலைஞானி கமல்ஹாசன் இந்த இருவரும் இணைந்து நடிக்கிற படத்தை பற்றிய பேச்சு தான் பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் அரசியல் பரபரப்பு, அங்கே கூட்டணி தலைவர்களுடைய பேச்சுக்கள், கருத்துக்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பாக இருந்தாலும் அதற்கு நிகரான பரபரப்பு இங்கே ரஜினிகாந்தினுடைய அந்த 174வது படம், அதை பற்றி தான் இருக்குது. காரணம் என்னென்னா, அரசியலில் மு.க. ஸ்டாலின் முதல்வராக இருக்கார், சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல்வராக இருக்கார். அதனால் இந்த இரு தரப்பை பற்றிய செய்திகள் தான் மீடியா முழுக்க இப்போ பரவி கிடக்கு. இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் நடிக்கிற இந்த படத்தை தயாரிப்பது உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பன் உதயநிதி வழங்கும் ரெட் ஜெயண்ட் மூவிஸோட படம். இந்த பெயரிடப்படாத இந்த புதிய படம். இந்த படத்துக்கு இயக்குனர் யார், மற்ற விவரங்கள் எதுவும் அஃபிஷியலாக வெளிவரல. ஆனால் அன்அஃபிஷியலாக தெரியும், அது நெல்சன் தான் அந்த படத்துக்கு இயக்குனர்னு சொல்லிட்டு. இந்த படம் பற்றிய ஒரு ப்ரொமோ வீடியோ கடந்த வாரம் ஷூட் பண்ணாங்க. அது ஷூட் பண்ணதும் வெளியே எல்லாருக்குமே தெரிஞ்சுது. இது எப்போ ரிலீஸ் ஆகும் இந்த ப்ரொமோ வீடியோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ தான் இந்த ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. அது என்னென்னா, 2 உலகங்கள் இணையும் போது அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு அதில் 2 நட்சத்திரங்கள் சந்திக்கிற மாதிரியான ஒரு படத்தை செட் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, அது ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இணைந்து நடிக்கிற படத்தை பற்றிய ஒரு அப்டேட் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதற்கு அது அன்றே, அதாவது 7:12 இந்த அப்டேட் விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி நேற்று போட்டிருந்தாங்க. இந்த 7:12 இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு ஜனங்க அதுக்குள்ளே யூகத்தை வெளியிட்டுட்டாங்க. அது என்னென்னா, கமல்ஹாசன் பிறந்த தினம் நவம்பர் 7, ரஜினிகாந்த் பிறந்த தினம் அதுக்கு அடுத்த மாதம் டிசம்பர் 12. ஸோ இந்த 2 தேதியும் குறிப்பிட்டு அந்த டைமில் அந்த அப்டேட்டை அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அப்டேட் ரிலீஸ் ஆகிடுச்சு. அது என்னென்னா, ஒரு கராஜில் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் அந்த கார் நிற்கிற மாதிரியும், அதில் காரில் யாரும் இல்லை, கார் பார்க் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஒரு காரேஜ் செட்டப்பு, அதில் ஸ்டாப்புன்னு ஒரு நியான் போர்டு தெரியுது. இந்த பக்கம் எதிர்த்தாப்பில் இன்னொரு கார் போகிற மாதிரி ஒரு காட்சி இருந்தது. அது பார்க்கும்போதே ஒரு கேங்ஸ்டர் மாதிரி, அதை சுற்றி வருகிற ஒரு கதை மாதிரியான ஒரு யுகத்துக்கு வந்துட்டாங்க. இவ்வளோ தான் அவங்க அப்டேட் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் அதில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இருவரும் இணைந்து நடிக்கிற படம் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டுறாங்க. அதனால் ரெட் ஜெயண்ட் நிறுவனம் அஃபிஷியலாக இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுலேயே அடுத்த அப்டேட் நாளைக்கு தரேன், அதாவது நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தா 12/7 போட்டிருந்தாங்க. அதே தேதி, அதாவது ரஜினியினுடைய பிறந்தநாள், அடுத்து கமல் பிறந்தநாள். இந்த 2 தேதிகளை மென்ஷன் பண்ணி அந்த டைமுக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அந்த அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் 2 கைகள், ஒன்று கமல்ஹாசனுடைய கை, இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய கை. அந்த 2 கைகளும் இணைந்திருப்பது போன்ற ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நாளைக்கு அந்த ப்ரொமோ வீடியோவை ரிலீஸ் பண்ணுறோம், அதாவது நாளை சனிக்கிழமை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு அந்த ப்ரொமோ வீடியோ உலகமே ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற அந்த ப்ரொமோ வீடியோ நாளை இதே 12/7 அந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இது ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு திருவிழாவுக்கு இணையான ஒரு சந்தோஷத்தை தருகிற ஒரு விஷயம். இந்த போஸ்டரிலும் யார் இயக்குனர் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணல. அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கட்டும்னு அவங்க நினச்சிருப்பாங்க. பட் அது ஊருக்கே தெரிஞ்ச ரகசியம். நாளைக்கு அது அஃபிஷியலாக தெரிய போகுது. அந்த 2 கைகள் இருக்குது பாருங்கள், அதில் முதல் கை கமல்ஹாசன் கை, அடுத்து ரஜினியினுடைய கை இருக்கிற மாதிரி அந்த போஸ்டர் இருக்குது. கமல் கையில் ஒரு வாட்ச் கட்டியிருக்காரு. இது ரோலக்ஸ் மாதிரியான ஒரு கோல்டு வாட்ச். இது இந்த பக்கம் ரஜினி கை, அதாவது கமலுடைய கை இடது கை, ரஜினிகாந்த் கை வலது கை. அதில் ஒரு மோதிரம் மட்டும்தான் இருக்கும். அப்படி வடிவமைச்சிருக்காங்க. இருவருடைய அந்த தோற்றமும் எப்படி இருக்குன்ற ஒரு ஹிண்ட்டையும் அந்த போஸ்டரில் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் ரெட்ரோ லுக்
அதில் தான் வரப்போகிறாங்க. அதாவது 80களில் 90களில் நாம் பார்த்து மகிழ்ந்த அந்த ரஜினி கமல் அந்த இருவரையும் வந்து நீங்கள் அந்த ப்ரொமோ வீடியோவில் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது தான், 80களில் எப்படி ரஜினி கமல் இருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அதை பண்ணியிருப்பாங்கன்ட்டு. அவங்க 2 கைகள் அந்த ஸ்கின்னு இதெல்லாம் பார்க்கும்போது அது வயதான அந்த 2 பேருக்குமே என்ன வயசுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த வயசில் உள்ள தோற்றம் அல்ல, இது வந்து இளமையான தோற்றத்தில் தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தெரியுது. மேபி ஏஐ உதவியோடு வந்து நிறைய தொழில்நுட்ப கிம்மிக்ஸ் எல்லாம் கூட பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஆனால் இது அங்கே அந்த படப்பிடிப்பில் இருந்த சில நபர்களை கேட்கும்போது வந்து அவங்க இருவரும் இருந்த அந்த கெட்டப் அந்த தோற்றம் அது வந்து ஒரிஜினலாகவே வந்து அவங்கள இளமையாக தான் காட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு தெரிஞ்சிடும் என்ன அப்படின்ட்டு. இந்த படத்துக்கு வந்து ஏற்பட்டிருக்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்க நீங்கள் வடநாட்டு பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே எல்லோருமே வந்து ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து ரஜினியை தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுவும் ஆமீர் கான் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், நான் இந்தியாவில் நான் பார்த்த பெரிய நடிகர்கள் ஒன்று அமிதாப் பச்சன், இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த 2 பேரும் தான். அடுத்த நிலையில் யார் அப்படின்னா சல்மான் கான், ஷாருக் கான் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். அந்த அந்த ட்வீட் வந்து மிகப்பெரிய ஒரு தீப்பரவலாக பரவிக்கிட்டு இருக்குது. இந்த ப்ரமோ வீடியோவுக்கான அறிவிப்பு வந்த இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து அது வெளியாகி அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இந்த படமும் வந்து கரெக்டாக போய் அங்கே சிங்கான உடனே வந்து இது பெரிய அளவுக்கு பேசப்படுகிற ஒரு விஷயமாக போயிருக்கு. நிச்சயமாக வந்து இந்த ப்ரமோ வந்த பிறகு பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவே வந்து கொண்டாடுகிற, இந்திய சினிமாவே கொண்டாடுகிற ஒரு பெரிய படமாக இந்த திரைப்படம் வந்து அமையும் அப்படிங்கிற நம்பலாம். இதில் ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று ரசிகர்கள் கலப்புறாங்க. அது என்னென்னா, படத்தில் யார் பேர் முதல்ல வர்றது, அதான் வந்து பெரிய சண்டை. எப்பயுமே அதுதான் சண்டை தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அது யார், எந்த 2 பெரிய நடிகர்கள் சேர்ந்து நடித்தா முதல்ல யார் பேர் போடுறது. அப்போல்லாம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடக்கும். அதாவது 80கள் 90களில் 2-3 பெரிய நடிகர்கள் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய மல்டி ஸ்டாரர் இல்லை நிறைய காஸ்ட் அதில் இருக்குது அப்படின்னா யார் பேரை முதல்ல போடுறது, யார் பேரை 2வது போடுறது, அல்லது மொத்த பேரும் ஒரே இதில் போட்டுறதா, இப்படியெல்லாம் யோசிச்சுப்பாங்க. அந்த காலத்தில் 50s 60s பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் நடிக்கும்போது ஒரே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டைட்டில் கார்டில் ஒரு 10 பேர் மொத்தமாக போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நடிகைகள் மொத்த பேரையும் ஒரு இதில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா அந்த 80களில் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்க, உங்கள் அபிமான நடிகர்கள் நடிக்கும் அப்படின்னு போட்டுருவாங்க. எதுக்கு தொல்லை, இவர் பேர் முதல்ல அவர் பேர் செகண்டுன்னு போட்டால் எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்படி போட ஆரம்பித்தாங்க. இப்போ அண்மையில் கூட வந்து ஒரு படத்தில் அந்த மாதிரி பார்த்தா உங்கள் அபிமான நடிகர்கள் நடிக்கும் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. இப்போ இந்த படத்துக்கு அந்த பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. ஏன்னா 2 பேருமே பெரிய லெஜண்ட்ஸு. கமர்ஷியலாக பார்த்தா ரஜினிகாந்த் உயரம் வந்து ஒரு இமயத்தை விட தாண்டிய ஒரு உயரம், விண்ணை தாண்டிய உயரம்னுவாங்களா, அது போல் கமர்ஷியலில் வந்து ரஜினிகாந்த். கமல்ஹாசன் வந்து அப்படி சொல்ல முடியாது. கமர்ஷியலாக வந்து அவர் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, அதுதான் உண்மை. இது நான் இதை சொல்கிறதுக்காக வந்து யாரும் கோச்சிக்க வேணாம், கலை நிலவரத்தை சொல்கிறேன். கமர்ஷியலாக போது வந்து கமல்ஹாசனை ரஜினிகாந்த் கூட கம்பேர் பண்ண முடியாது. ரஜினி தான் டாப்பு, கமல்ஹாசன் அதுக்கப்புறம் தான். ஆனால் ரஜினியை பொறுத்த வரைக்கும் வந்து எப்பவுமே கமலுக்கு தான் அவர் முன்னுரிமை தருவார். கமல்ஹாசன் தான் எனக்கு சீனியர், கலையுலக அண்ணா அப்படின்னு கமலை குறிப்பிடுவார். இன்னொன்று, ரஜினி நடிக்க வரும்போது கமல்ஹாசன் உண்மையிலே பெரிய நடிகர் தான். அந்த டைமில் 76ல் 75ல் ரஜினி நடிக்க வர்றாரு. அப்போ வந்து கமல்ஹாசன் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற அதே நேரம் அது ஒரு முன்னணி இளம் ஹீரோ அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போது எம்ஜிஆர், சிவாஜி 2 பேருமே களத்தில் இருந்தாங்க. ஜெய்சங்கர் அந்த கேடரில் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த இளம் ரத்தம் இப்போ எப்படி சிவகார்த்திகேயன், இப்போ இருக்கிற இந்த இதில் சிவகார்த்திகேயன் எப்படி எமர்ஜி ஆகி வராப்புல அந்த ரேஞ்சில் வந்தார் இப்போ கமல். அப்போ தான் ரஜினி நடிக்க வர்றாரு. மொத படமே வந்து பார்த்திங்கன்னா கமலுக்கு இணையான ஒரு வேடம். இப்போது கமல்ஹாசன் மாதிரியான ஒரு அந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தர் ஒரு புது நடிகரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவருக்கு தனக்கு சமமாக இடம் கொடுத்து அவரை நடிக்க வைக்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ரஜினியே அது பல இடத்துல சொல்லுவார். கமல் வந்து என்ன தன்னோட கார்லேயே கூப்பிட்டு போவார். எப்போது இவர் அப்போ தான் நடிக்க வந்திருக்காரு. படம் கமல் வந்து அதுக்கு முன்னே கிட்டத்தட்ட 60 படம் நடிச்சிட்டார். 60 படம் நடிச்சிட்டார் அவர் இதுக்கு முன்னே.
அப்படின்னா தனக்கு சமமான ஸ்பேஸ் கொடுத்தாருன்னா மனசுக்குள்ளே அவரை பற்றி என்ன ஒரு மரியாதை இருக்கும். அந்த மரியாதை ரஜினி இப்போ வரைக்கும் வச்சுருக்கார். என்னதான் கமலை தாண்டி எங்கேயோ போயிட்டா கூட அந்த மரியாதை ரஜினி மனசில் இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, படக்குழுக்கிட்டே வந்து சொல்கிறாரு, கமல் பேரை முதல்ல போடுங்க, ஒன்றும் தப்பே இல்லை, கமலை முதல்ல வைங்க, நான் அடுத்த ஸ்பேஸில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த போஸ்டர் ரெடி பண்ணதாக சொல்கிறாங்க. அதனால் KH × RK அப்படி தான் வந்து அந்த படத்துக்கு பேரே வச்சுருக்காங்க. கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. இந்த நேரம் குறிப்பிட்டாங்க பாருங்கள், அதுலேயும் நேற்று பார்த்தீங்கன்னா 7/12ன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. கமல் பிறந்தநாள் முதல்ல, ரஜினி பிறந்தநாள் ரெண்டாவது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரஜினி பிறந்தநாள் முதல்ல, கமல் பிறந்தநாள் அடுத்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது நாளைக்கு வரப்போகிற அந்த ப்ரொமோவுக்கான நேரம் அதிலே ரஜினியுடைய பிறந்தநாள் முதல்ல, கமல் பிறந்தநாள் அடுத்து அப்படித்தான் வந்து அவங்க போட்டிருக்காங்க. மேபி இதை மாற்றி மாற்றி கூட அவங்க பயன்படுத்தலாம். அதுவும் கூட அந்த படம் அந்த விற்பனையாக வேண்டிய, வர்த்தகம் செய்ய வேண்டிய, வெளியாகிற நேரத்தில் ரஜினி பேரை வந்து அவங்க முதல்ல போட்டு கமல் பேரை அடுத்து போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரஜினியினுடைய உத்தரவு, ரஜினியினுடைய அனுமதி இல்லாமல் வந்து இதை செய்யலை. ரஜினியே வந்து கூப்பிட்டு முதல்ல கமல்ஹாசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் தாங்க, அடுத்து தான் என்னுடைய பேர் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி தான் இது நடந்ததாக சொல்கிறாங்க. ஏன்னா ரஜினி எப்பவுமே கமலுக்கு தான் முக்கியத்துவம் தருவார். எத்தனை படம் அவர் 170 படம் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 படத்தில் கமல் பேரை மிக மரியாதையோடு குறிப்பிட்டிருப்பார். அதனால் வந்து இது ரசிகர்கள் இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கிட்டு இதை ஒரு விவாத பொருள் ஆக்காமல் இதை ஜாலியாக எடுத்துகிட்டு கடந்து போகணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆரம்பத்திலே வந்து நம்ம சொல்லிக்கிறது.